மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு புதன்கிழமை 8/5/2024 மே மாதம் புதன்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள். அம்மா அக்னி நட்சத்திரம் நடந்துட்டுருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சுது. நேற்று சேலத்தில் கூட மழை பெஞ்சுது. அமாவாசை காலை 9:19 வரைக்கும் இருக்குது. பரணி நட்சத்திரம், ஜாதிதம், சித்த யோகம், மேல் நோக்கும் நாள், இஷ்டி காலம், கார்த்திகை விரதம். இன்னைக்கு கார்த்திகை விரதம். ஸ்ரீரங்கம் நம்பெருமான் ஆளும் பல்லக்கில் புறப்பாடு, சிறுதொண்டர் நாயனார் குரு பூஜை. சூரிய உதயம் இன்றைக்கு 5:54. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய். இப்போ சித்திரை மாதம் மேஷத்தில் சூரியன் உச்சமடைந்து இருக்கிறார். இன்னும் 5 நாள் தான் இருக்குது. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11. திதி பிரதமை திதி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். ராகு காலம் 12 to 1:30. குளிகன் 10:30 to 12. யமகண்டம் 7:30 to 9. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். உலகில் உள்ள அனைத்து சக்திகளும் அன்பே அதிக ஆற்றல் படைத்தது. ராசி பலன்: மேஷம் நற்செயல், ரிஷபம் சினம், மிதுனம் புகழ், கடகம் ஆர்வம், சிம்மம் எதிர்ப்பு, கன்னி அசதி, துலாம் சுகம், விருச்சிகம் சுபச்செலவு, தனுசு கவலை, மகரம் வெற்றி, கும்பம் தனம், மீனம் அனுகூலம். வியாழக்கிழமை நாளைக்கு கார்த்திகை விரதம் கொஞ்சம் இருக்குது. நாளைக்கு திவ்ய திதி. நாளைக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளவா. 10ஆம் தேதி நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியைங்கிறது அக்ஷய பாத்திரம். அல்ல குறையாத ஒரு செல்வம் படைத்தது அக்ஷய பாத்திரம். அந்த அக்ஷய திருதியை அப்படின்ற ஒரு நல்ல நாளில் நாம் தங்கம் வாங்கணும் அப்படின்றது இல்லை. நம்மளால் முடிஞ்சால் 1 கிராம் 1 கிராம் கூட வாங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளி வாங்குங்க. அப்படி முடியலன்னா கூட இங்கே பூ, மஞ்சள், அரிசி, பருப்பு, கல்லுப்பு இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் வாங்குங்க, கட்டாயம் ரொம்ப நல்லது. ஏதோ ஒன்று முடிந்ததை நம்ம வாங்கலாம். இதுதான் வாங்கணுன்றது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அன்றைக்கு பலராம ஜெயந்தி. அன்றைக்கு அக்ஷய திருதியை, பலராம ஜெயந்தி. கள்ளழக கோவிலில் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் புறப்பாடு. திரேதாயுகாதி. பலராம் ஜெயந்தி, திரேதாயுகாதி. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் அக்ஷய திருதியை நாள்னு. அவ்வளோ ஒரு அன்றைக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நாம் அதே மாதிரி இந்த வருடம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏகாதசியை விட மிகச்சிறந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருடத்தில் 4 நாள் தான் வரும். 4 முறை மட்டுமே வரும். மாசி மாதம் 1ஆம் தேதி, வைகாசி மாதம் 1ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி. இது அதிகாலை 1:30 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கும். அந்த நேரத்தில் கொடிமரத்தை போய் பெருமாள் சுவாமி கோவிலில் போய் கொடிமரத்தை 27 பூக்கள் வைத்து ஒரு முறை சுற்றி அந்த கொடிமரத்தில் ஒரு பூ வைக்க வேண்டும். 2ஆம் முறை சுற்றி அந்த கொடிமரத்தில் ஒரு பூ வைக்க வேண்டும். இப்படி 27 முறைகள் சுற்றி 27 பூக்களை வைத்து வழிபட வேண்டும். இது ரொம்ப 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 ஒரு சிறப்பான ஒரு நாள். விடிய காலை 1:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்குது. மாசி 1, வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1. இப்போ சித்திரை, வைகாசி 1 நமக்கு இன்றைக்கி வரப்போகுது. அதனால்
ரொம்ப எல்லாருமே புதன்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். வைகாசி 1 திங்கக்கிழமை வருது. இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செய்யுங்க. பெருமாளனோட ஒரு கோயிலுக்கு போய் அதனோட மந்திரத்தை 27 முறை சுத்த முடியலன்னா அந்த கொடி மரத்துலேயே நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல இது. நான் இன்றைக்கு காலையில் உத்தராயண காலம் உத்தராயண காலம் தட்சிணாயன காலத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். உத்தராயண காலம் என்பது என்ன, தட்சிணாயன காலம் என்பது என்ன அப்படிங்கிறத நான் அதை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சித்திரை 1 சித்திரை மாதம் அக்ஷய திருதி, ராஜமாதங்கி ஜெயந்தி, திருதியை திதி, பலராம ஜெயந்தி. அன்றைக்கி அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல ஒரு நாள். அதனால் நமக்கு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி 1ங்கிறது திங்கட்கிழமை விழுது. செவ்வாய்க்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் 14/5/2024 விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் செவ்வாய்க்கிழமை வருது. வைகாசி 1 வருஷத்தில் 4 தடவை தான் வரும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வைகாசி 1ஆம் தேதி அதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் இது பண்ணுங்க. இன்னொன்று நாம் 12 பாவங்களில் கிரகங்கள் நின்ற நிலைன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. அந்த பார்வை ஒவ்வொரு இதுக்கும் அவன் நவகிரகத்தின் காரகத்துவங்கள். நாம் சூரியனோட காரகத்துவம் என்னன்னு இன்றைக்கி பார்க்கலாமா? பிதா, ஆத்மா, சிரசு, தந்தம், பலமேந்திரம், சதாசிவன், பஞ்சலோகம், யாத்திரை, பகற்பொழுது, ரொம்ப சஞ்சாரம், இவைகளுக்கெல்லாம் சூரியனே காரக. பிரதாபம், தைரியம், ராஜசேவை, உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம், இவங்களுக்கு யாத்திரை, பகல் பொழுது. இது சூரியனுக்கு உரிய தானியம் கோதுமை. சந்திரனுக்குரிய தானியம் அரிசி இல்லாட்டினாக்கா நெல். செவ்வாய்க்குரிய தானியம்
சூரியனுக்குரிய கிரக தானியம் வந்து கோதுமை, சந்திரனுக்குரிய கிரக தானியம் வந்து நெல், செவ்வாய்க்குரிய கிரக தானியம் துவரை, ராகுக்குரிய கிரக தானியம் வந்து உளுந்து, குருவுக்குடைய தானியம் வந்து மஞ்சக்கொண்ட கடலை, சனிக்குரிய தானியம் வந்து எள்ளு, புதனுக்குரிய தானியம் வந்து பச்சை பயிறு, கேதுக்குரிய தானியம் வந்து கொள்ளு, சுக்கிரனுக்குரிய தானம் வந்து மொச்சை. பூ என்னன்னு பார்க்கலாமா? சூரியனுக்குரிய பூ வந்து செந்தாமரை, சந்திரனுக்குரியது வந்து வெள்ளரளி, செவ்வாய்க்குரியது வந்து செண்பகம், ராகுக்குரியது வந்து மந்தாரை, குருவுக்குரியது வந்து முல்லை, சனிக்குரியது வந்து கருங்குவளை, புதனுக்குரியது வந்து வெண்காந்தல், கேதுக்குரியது வந்து செவ்வரளி, சுக்கிரனுக்குரியது வந்து வெண்தாமரை. கிரகங்களுக்குரிய நிறத்தை பார்க்கலாமா? சந்திரன் சுக்கிரனுக்குரியது வந்து வெண்மை நிறம், சூரியன் செவ்வாய்க்குரியது வந்து சிவப்பு நிறம், கேதுக்குரியது சூரியன் செவ்வாய் கேதுக்கு. புதனுக்குரிய நிறம் வந்து பச்சை, குருவுக்கு உரிய நிறம் வந்து மஞ்சள் நிறம் பொன்னிறம், சனி ராகுக்குரிய நிறம் வந்து கருமை நிறம். கிரகங்களின் ஜாதி: குரு சுக்கிரன் வந்து பிராமண ஜாதி, சூரியன் செவ்வாய் வந்து சத்திரிய ஜாதி, சந்திரன் புதன் சனி வைசிய ஜாதி, சனி வந்து சூத்திர ஜாதி, ராகு கேது சங்கிரம ஜாதி. கிரகங்களின் ரத்தினங்கள்: சூரியனுக்குரியது வந்து மாணிக்கம், சந்திரனுக்குரியது வந்து முத்து, செவ்வாய்க்குரியது வந்து பவளம், புதனுக்குரியது வந்து பச்சை, குருவுக்குரியது வந்து புஷ்பராகம், சுக்கிரனுக்குரியது வந்து வைரம், சனிக்குரியது வந்து நீலம், ராகுக்குரியது வந்து கோமேதகம், கேதுக்குரியது வைடூரியம். கிரகங்களின் வஸ்திரம்: சூரியனுக்குரியது வந்து சிவப்பு, சந்திரனுக்குரியது வந்து வெண்மை முத்து வெண்மை, செவ்வாய்க்குரியது வந்து நல்ல சிவப்பு பவள நிறம், புதனுக்குரியது வந்து நல்ல பச்சை, குருவுக்குரியது வந்து பொன்னிறமான துணி, சனிக்குரியது வந்து கருப்பு, ராகுக்குரியது வந்து கருப்புடன் சித்திரங்கள் சம்பந்தம், கேதுக்குரியது புள்ளிகளுக்கிடையே சிவப்பு பல நிறங்கள், சுக்கிரனுக்குரியது வந்து பட்டு போன்ற வெண்மை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை கொடுக்குறேன். வெயில் இன்றைக்கு வந்து எங்கள் வீடு ஓட்டு வீடாக இருக்கும், கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் வந்து சொல்ல முடியல, அதனால் இதிலையே சொல்லிடுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.